யார் அவன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னு ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம இருக்கா அவ. ஆனா நீ அத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவன் மேல அன்பா அக்கறையா இருக்கிறதும் அவளுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொன்னி. உஷாக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அத பத்தி நான் கவலைப்படல மாமா. எனக்கு அவங்கள பிடிக்கும். அதுவும் எவ்வளோ நேரத்துல நீங்க எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. யார் இந்த வீட்ல எனக்கு எதிரா என்ன சொன்னாலும் எனக்காக பேச நீங்க தயங்கினதே இல்லை. அதுக்கெல்லாம் என்னால செய்ய முடிஞ்சது இந்த அன்பை நான் திருப்பி தர்றதுதான். உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்றதும் உஷாக்காவுக்காக ஒரு விஷயத்த பண்றதும் வேற வேறன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப வருஷமா இந்த குடும்பமே எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல அந்த சந்தோஷம் தான் எனக்கு பெருசா தெரியுது. உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து நீங்களும் உஷாக்காவும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். உஷாக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருந்தா கூட இவ்வளவு விஷயங்களை அவ பண்ணிருப்பாளான்னு எனக்கு தெரியல பொன்னி. ஆனா நீ அவளுக்காக எவ்வளவு பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொன்னி.